நிலப்பகுதி முழுவதும் கடலால் சூழப்பட்டுள்ளது. ஆனால் ஒரே ஒரு கடல் மட்டும் முற்றிலும் நிலப்பகுதியால் சூழப்பட்டுள்ளது. பல நாடுகளை பிரிக்கும் எல்லையாகவும் இது அமைந்துள்ளது. உலகின் பிற கடல்களுடன் தொடர்பில் இல்லாத ஒரு கடல், முற்றிலும் நிலங்களால் சூழப்பட்ட உலகின் மிகப்பெரிய நீர்ப்பரப்பு என காஸ்பியன் கடலுக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன. ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்டங்கள் சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ள இந்த கடலின் பரப்பளவு 3,71,000 சதுர கிலோமீட்டர். காஸ்பியன் கடலை சுற்றி ரஷ்யா, அசர்பைஜான், ஈரான், துர்க்மெனிஸ்தான், கசகஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அமைந்துள்ளன. கடல் என்று கூறப்பட்டாலும் புவியியலாளர்கள் சிலர் இதனை ஏரி என்றும் அழைக்கிறார்கள். வோல்கா மற்றும் யூரல் நதிகளின் நீரே காஸ்பியன் கடலின் நீராதாரம். இந்த கடலிலிருந்து தண்ணீர் வெளியேற வழி இல்லாததால் ஆவியாதல் மூலமாகவே நீர்மட்டம் குறைகிறது. அதிகபட்சமாக 1.02 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த கடலின் மேற்பரப்பு பிற கடல்களின் மட்டத்திலிருந்து 28 மீட்டர் குறைவு. இந்த நீரின் உப்புத்தன்மையும் சாதாரண கடல் நீரை விட 3 மடங்கு குறைவு. காஸ்பியன் கடலுக்கு நீராதாரமாக விளங்கும் நதிகள் வட அட்லாண்டிக் பகுதிகளின் காற்று மண்டல சூழ்நிலைகளை பொறுத்து அமைந்துள்ளது. இதனால் உலக அளவில் காலநிலை மாற்றத்திற்கான காரணங்கள் மற்றும் பாதிப்புகளை கண்டறிய சிறந்த பகுதியாக காஸ்பியன் கடல் கருதப்படுகிறது. முற்றிலும் நிலங்களால் சூழப்பட்டுள்ளதால் காஸ்பியன் கடலை சுற்றி அமைந்துள்ள நாடுகளிடையே கடலின் வளங்களை பகிர்ந்து கொள்வதில் சர்ச்சை ஏற்பட்டு வருகிறது. காஸ்பியன் கடல் அமைந்துள்ள பகுதி ஆற்றல் வளம் நிறைந்த பகுதியாகவும் கூறப்படுகிறது. சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்தில் ஈரானுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே காஸ்பியன் கடலை பயன்படுத்துவது தொடர்பாக ஒப்பந்தம் போடப்பட்டது. அதில் காஸ்பியன் கடலானது ஏரியாக கருதப்பட்டு 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும் இடம் இரு நாட்டின் எல்லைகளாக கொள்ளப்பட்டு கடல் வளங்கள் இரு தரப்பினருக்கும் பொதுவானதாக பிரிக்கப்பட்டன. சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு ஈரானும் ரஷ்யாவும் பழைய ஒப்பந்தப்படியே கடலை பயன்படுத்துவோம் என தெரிவித்தன. எனினும் புதிதாக உருவான நாடுகள் இதை ஏற்காததால் அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கி வருகிறது. கடல், ஏரி என இரு பண்புகளையும் கொண்ட காஸ்பியன். புதிய தலைமுறைக்காக தேவிகா.